வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்குமே தூத்துக்குடி பகுதி மக்களினுடைய கோரிக்கையை தான் பார்க்க போகிறோம். இப்போது இரவு நேரங்களில் நிச்சயமாக ரயில்கள் பல்வேறு நகரங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது சென்னைக்கும் ட்ரெயின் இருக்குது, பெங்களூருக்கும் ட்ரெயின் இருக்குது. ஆனால் அதிகப்படியான மக்கள் சென்னையில் வேலை பார்க்குற அளவுக்கு இந்த தென் மாவட்டங்களில் இருந்து நிச்சயமாக பெங்களூர்லேயும் வேலை பார்க்குறது வழக்கமாக தான் வச்சுருக்காங்க. வேலைக்கு மட்டும் இல்லை, படிப்பு விஷயமாகவே நிறைய மாணவர்கள் சென்று வருவதையும் நம்ம பார்க்க முடியுது, வியாபாரம் சம்பந்தமாகவும். ஆனால் பகல் நேரத்தில் பெங்களூர் போகிறதுக்கு தூத்துக்குடியில் இருந்து ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. நைட்டு ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது, அது கூட மாலை 5:30 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்பட்டு மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். இந்த ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் பெங்களூருக்கு தூத்துக்குடிக்கும் இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இன்னைக்கு வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. கூடுதலாக ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பகல் நேர ரயில்கள் இல்லாததுனால பெங்களூர் போகணும் அப்படின்னா நிறைய சிரமம் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா இரவு நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் இயங்கக்கூடிய அளவிற்கு பேருந்துகள் பகல் நேரத்தில் குறைவாக தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம சேலம் வரைக்கும் ஒரு பேருந்தில் போகணும், அங்கேருந்து மற்றொரு பேருந்து மூலமாக தான் பெங்களூருக்கு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் ரயிலில் இணைப்பு எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து மதுரைக்கு போனாலும் சரி, ஈரோடுக்கு போனாலும் சரி, சேலத்துக்கு போனாலும் சரி, ஏதோ ட்ரெயின் இருந்தாலுமே அது சிரமத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இல்லாத ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக காலை நேரத்தில் தூத்துக்குடியில் இருந்து புறப்பட்டு வாஞ்சி, மணியாச்சி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல்லிருந்து கரூர், நாமக்கல், சேலம், ஒசூர், தருமபுரி வழியாக இந்த ரயிலானது பெங்களூருக்கு இயக்கப்பட வேண்டும். காலை நேரத்தில் புறப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மாலைக்குள்ளே நம்ம பெங்களூருக்கு போயிட முடியும். இப்போது ஒரே ட்ரெயின் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வகையிலான ட்ரெயினை இந்த நேரத்தில் இயக்கப்பட்டு மீண்டும் அங்கிருந்து இயக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா 13 மணி நேரம் கிட்ட ட்ராவலிங் டைம் அப்படிங்கிறது ஆகிறதுனால. ஆக காலை நேரத்தில் இங்கிருந்து புறப்படுற மாதிரி பெங்களூரில் இருந்தும் ஒரு ட்ரெயின் புறப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக அங்கிருந்து ஒசூர், தருமபுரி வழியாக சேலம் வந்து சேலத்திலிருந்து நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி வழியாக வாஞ்சி, மணியாச்சி வந்து அங்கிருந்து தூத்துக்குடிக்கு மாலை நேரத்தில் வரும் வகையில் இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தூத்துக்குடி பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை எப்போது நிறைவேறும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தூத்துக்குடி பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதும் தெரியும், நமக்கு என்னென்ன ரயில் தேவை இருக்குது அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.